அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு பதிவோடு தான் மீண்டும் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி போஸ்ட் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டு வருது. இதில் முதலாவதாக நம்ம அந்த குரூப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். ஏன்னா அதை சொன்னாதான் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயம், எனக்கு இதை வந்து ஐயூப் சகோதரர் வந்து போட்டிருந்தாரு வாட்ஸ்அப்பில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை பற்றி தெரிந்தவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் தெரிவிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இதில் இருக்குது. சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஆயுள் வசிப்பிட சான்றிதழ் LC 2026 வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை ஓய்வூதியதாரர்களுக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் வழங்குவதற்காக பென்ஷன் ஓய்வூதிய திணைக்களம் 2026 ஆண்டிற்கான ஆயுள் வசிப்பிட சான்றிதழை LC வெளியிட்டுள்ளது. குவைத் நாட்டில் வசிக்கும் அனைத்து இலங்கை ஓய்வூதியதாரர்களுக்கும் தமது ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக பூர்த்தி செய்யப்பட்ட சான்றிதழை 2026 மார்ச் 31 முன்னரோ அல்லது அன்றைய தினமோ இலங்கை தூதரகத்தில் சமர்ப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கை தூதரகத்தினுடைய பேஜில் வந்து இதே தகவலையும் இதற்கான ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரதிகளாக இலங்கை தூதரகம் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி எதிர்வரும் 31 மார்ச் 2026 முன்னதாக ஒப்படைக்கணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பேங்க் இன்ஃபர்மேஷன், பென்ஷன்ஸ் நம்பர், அதே மாதிரி ஃபாரின் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நேம். இப்போ இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா விதவைகளானவங்க மெயினாக இதை சொல்லிக்கொள்கிற முதல்ல இந்த நாட்டில் இப்போ வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறாங்க இல்லையா, இலங்கையை சேர்ந்த நாட்டில் பென்ஷன் எடுக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் பென்ஷன், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ஒருவேளை கணவன் அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து உயிரிழந்திருக்கலாம். அப்படி உயிரிழந்தவர்கள் கணவன் வந்து உயிரிழந்த பிறகு மனைவி வந்து பென்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்களோட குடும்ப சூழலுக்காக வெளிநாட்டுக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனால் பென்ஷன் காசும் வந்துக்கிட்டு இருந்துச்சு மாதம் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் அதை பற்றின மேலதிக டீட்டெயில்ஸ் மறுபடியும் அதை மீள் ஆய்வு செய்கிறாங்க. அந்த மீள் ஆய்வுக்காகத்தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ ஒருவேளை வெளிநாட்டில் மனைவி இருக்கிறீங்க, கணவன் இறந்துட்டாரு, அவருக்குரிய பென்ஷன் காசு வருது, மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுடைய பென்ஷன் காசு கணவனுக்கு வருது, இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் இந்த ஃபார்மை வந்து நிரப்பணும். இந்த ஃபார்மை நிரப்பி எதிர்வரும் 2026 மார்ச் 31 முன்னாடி 3ஆம் மாதம் 31 முன்னாடி கொடுக்கணும். இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க ஒருவேளை நம்மளுக்கு தான் ஓய்வூதியம் கிடைக்குதோ, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அப்படி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து உயிரிழந்தவங்க அல்லது பென்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாடுகளில் வசிக்கிற பட்சத்தில், அதுவும் குவைத் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குவைத் இலங்கை தூதரகத்தால் இந்த தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இலங்கை தூதரகத்துடைய ஸ்ரீலங்கா எம்பசி இன் குவைட் அப்படின்ற இந்த இருக்கிற பேஜை வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாண்டா இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இலங்கை தூதரகத்தில் வந்து இந்த மாதிரியான தகவல்களை தொடர்ந்துமே அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துமே இதை அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தகவல்கள் இருந்தால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் யாராவது புதுப்பிக்க கொடுத்துருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸும் இதிலே வந்து
பாஸ்போர்ட் இலக்கமும் வந்து இதிலே அட்டாச் பண்ணுவாங்க. அதே மாதிரி எதிர்வரும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் திகதியான நாளை 12/2025 வியாழக்கிழமை தினம் இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிய தருகின்றார்கள். அதாவது வியாழன், வெள்ளி, சனி அந்த 3 நாளும் தொடர் விடுமுறை தான் இலங்கை தூதரகம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்கள் இலங்கை தூதரகத்துக்குடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் போய் தாராளமாக அவங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். எதிர்வரும் 25ஆம் தேதியான நாளைய தினம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்றத இலங்கை தூதரகம் அறிய தந்திருக்காங்க. இந்த மாதிரியான அனைத்து தகவல்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் தொடர்ந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நம்மளுடைய நியூஸ்களில் மிஸ் பண்ணினாலும் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அனைத்து விதமான தகவல்களையும் அவங்களால அறிந்து கொள்ள முடியும். மறக்காமல் ஸ்ரீலங்கன் எம்பசி இன் குவைட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவலை உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் யாராவது இலங்கையில் பென்ஷன் எடுக்கக்கூடியவங்க யாராவது இங்கே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும். இதில் வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து இதில் சப்மிட் பண்ணி தூதரகத்து மூலமாக பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினாதான் அவங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்களுடைய பென்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணாமல் தொடர்ந்து வழங்கிட்டு இருப்பாங்க. எனவே இதுதான் தகவல். யாரும் இந்த தகவலை வந்து தவறாக எண்ண வேண்டாம். அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இதுக்கு பிறகு இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகாவது நீங்கள் இந்த குரூப்புகளில் வாட்ஸ்அப்புகளில் எங்கேயாவது இது ஷேர் ஆகிருக்குது, நிறைய பேர் இதை பற்றி கேட்குறாங்கன்ற பட்சத்தில் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கும் இந்த தகவலை எத்தி வைங்க. இல்லைனா வீடியோ சரி ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பர்சனலாக ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் மெசேஜ் போடுறது அதிகமாக நான் தான். அந்த மெசேஜ்களுக்கு அதிகமான பதில்கள் நிறைய பேர் அந்த மெசேஜ் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்குறதே மெயினாகவே இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே நான் தான் அதிகமாகவே பதில் கொடுக்குறது. நான் எனக்கு தான் இந்த மெசேஜ்கள் அதிகமாகவே வந்து குவியுது. அதனால தான் இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.